நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பயணம் அப்படிங்கிறது ஒரு நெடிய பயணம். பல உழைப்பு, பலருடைய திறமை, பலருடைய தியாகம்னு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இது இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்திற்கு இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பயணம் வந்திருப்பதன் பின்னணியில் இதற்காக கடுமையாக உழைத்த கண்டஸ்டண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒருவர் என்றைக்கும் மிக முக்கியமானவராகவே இருக்கிறார். அவர்தான் இவங்க எல்லாரையும் இவர்களுடைய தவறுகளை களைந்து இவங்க எப்படி ட்ராவல் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி ஒரு செதுக்கிய சிற்பியவர் அப்படின்னே கூட சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன். Please be seated. உட்காருங்கள். இந்த சூப்பர் சிங்கர் பயணத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க. இவங்களுடைய கெரியரில் நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு டைமென்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த இந்த கண்டஸ்டன்ஸ் அல்லது இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பயணித்திருக்கிற கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஃபைனலிஸ்டாக இருக்கட்டும், வைல்ட் கார்டுக்கு வராத சில கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பயணத்தில் தன்னுடைய பொட்டென்ஷியலை நிறைய ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் லைட் மியூசிக் சிங்கருக்கு, நான் கிளாசிக்கல் சிங்கருக்கு எந்த ஒரு நாலேஜ் பேஸ் வேணுமோ அது அவங்க அதை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகள் இந்த ஜேர்னியில் இந்த டீச்சிங் மெத்தட்ஸ், சரியான டீச்சிங் மெத்தட்ஸ், குட் மெத்தட்ஸ்னு அதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தேட். ஐம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். இந்த வைல்ட் கார்டு சுற்றில் இதுவரையிலும் நடந்த சில கான்சர்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. இப்போ டெலிகாஸ்ட் ஆகிறதுல ஜனங்கள் ஃபோன் பண்ணி அவங்க என்கிட்ட பேசுறதுல தெரியறது சிலதெல்லாம் இந்த பூரா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் நடக்காதெல்லாம் சில நடந்திருக்கு. ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல, எல்லா நேரங்களிலும் ஆனந்த் சார்ட்ட நீங்கள் பேசியிருக்கலாம், அவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம். பட் இந்த லாங் ஜேர்னியில் நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம், அதற்கான வாய்ப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம், அல்லது முடியாமல் போயிருக்கலாம். சாய்ச்சரன், நான் ஏற்கனவே ஆனந்த் சார் நான் எலிமினேட் ஆர்ச்சே சொன்னேன் ஆனந்த் சார் பற்றி. இஸ் லைக் எ ஃபாதர் டு மீ. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் சவுண்டட் டிஃப்ரெண்ட். பிஃபோர் சூப்பர் சிங்கர் சாய்ச்சரனோட வாய்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தேன் சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் அந்த சாய்ச்சரனோட வாய்ஸ். பட் ஃபார் த பாஸ்ட் few weeks, few months in fact, round increase ஆக the training became intense. அது நிறைய டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண I got the greatest gift from Anand sir is improving my voice completely. அது I have to thank from the bottom of my heart. Thank you Sai. இதில் என்னென்ன சொல்லணும்னா, வாய்ஸ் இப்போ ட்ரைனிங் வாய்ஸ் ட்ரைனிங் அதோட அடிப்படை ஃபவுண்டேஷன். அண்ட் பட் அதில் நிறைய விஷயங்கள் அதில் சேர்ந்துருக்கு. பட் வாய்ஸ் மட்டும்னு சொல்லிட்டுனா சம் கேண்டிடேட்ஸ் அதில் ரொம்ப பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாய் இஸ் ஒன். ஸோ வாய்ஸ் ட்ரைனிங் சொன்னதுனால இந்த டெக்னிக்ஸ் வாட் எவர் ஐவ் யூஸ் தட் நாலேஜ் ஐ ஹாவ் டு அக்னாலேஜ். அதெல்லாம் என்னுடைய டீச்சர்ஸ்லேருந்து வந்தது. இதெல்லாம் எல்லாமே எனக்கு ஒன்றுமே இது ஏபிசி கூட எனக்கு தெரியாது ஒரு 25 years பேக். ஸோ அதில் ஃப்ரெட்ரிக் ஹூஸ்லர் மாதிரி ஒரு ரிஷி, அவர் 68 போயாச்சு. அவருடைய ஸ்டூடெண்ட் பீட்டர் கெலாட்டின், நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு தெரியாத ஒரு சப்ஜெக்டை சொல்லி தந்து அதை இந்தியன் மியூசிக்கை நான் கொண்டு இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தந்து இதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்ஸ் டு தெம். ஐ மஸ்ட் சே தட். வேறு யாராவது அனந்த் சார்ட்ட தேங்க் பண்ண விரும்புகிறீங்களா, பேச விரும்புகிறீங்களா? எனக்கு அனந்த் சாரோட ட்ரைனிங் எனக்கு இட் இஸ் பீன் அ பிளெஸிங். எவ்ரி பிட் ஆஃப் வாட் எவர் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஜானர்னால் அட்டம் பண்ண முடியறதுன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலி நிறைய பேருக்கு பாடுறதுக்கு ஹி ஹஸ் ஹெல்ப். எனக்கு பர்சனலியுமே ஆஸ் அ மாரல் சப்போர்ட் எனக்கு ஹி ஹஸ் ஹெல்ப் மீ ஹேண்டில் இட் இன் த ரைட் வே. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் ஐ ஃபீல் ஸோ பிளெஸ் தட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஹேட் அ பர்சன் லைக் ஹிம் பிசைட்ஸ் மீ த்ரூ திஸ் ஜர்னி. அதாவது டீச்சர் அண்ட் டாட்னா அது ஒரு சப்ஜெக்ட் மாத்திரமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு எந்த ஒரு ஜேர்னியில் ஒரு குழந்தைக்கு அது இஃப் யூ ஹஸ் டு ப்ரோக்ரெஸ், அது டோட்டல் ப்ரோக்ரெஸாக இருக்கும். அந்த பையனோட பர்சனாலிட்டி, இந்த லைஃப், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறது நம்மளுடைய டியூட்டி. ஸோ
அவர் ஸ்ரீனிவாஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே இதை பலமுறை சொல்லியிருக்காங்க. ஒரு டெக்னிக்கல் சைடில் அல்லது மியூசிக் சைடில் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் பெரிய மாரல் சப்போர்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸ் கூட இவங்களை பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் வந்து டேலண்ட் வகையாவோ இல்லை ட்ரைனிங் வகையாவோ நீங்கள் குறைச்சலாக இருப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வாட் ஐ திங்க் யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தெம் இஸ் அந்த ஒரு செல்ஃப் பிலீஃப். அதாவது நமக்கிட்ட ஐஸ்வர்யம் வருதுன்னா அந்த ஐஸ்வர்யம் வரப்போது நம்ம நம்பணும். அது நம்ம இருந்தால் தானாக வந்து ஐஸ்வர்யம் நமக்கு வந்து சேரும். ஸோ அந்த டவுட் இல்லாமல், தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் யூ டு லேர்ன் ஃப்ரம் ஆல் தீஸ் சிங்கர்ஸ் with whom you're going to have an opportunity to perform today. Okay?